நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கம் நிறைந்த இரத்தத்தையே விலையாக கொடுத்த பரிசுத்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களையே படைத்து ஜெபித்து காத்திருக்கிறீர்கள். இப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்கிற, ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. இன்று இணைச்சட்டம் 32 பதிலுரை பாடலாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே என்ற வார்த்தை பல்லவியாக நாம் பாடி புகழும் இந்த வெளியில் ஆண்டவர் தாமே நம்மை பாவத்திலிருந்து கொன்றெடுத்து உயிரளித்து ஆற்றலளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பாவத்தை விட்டொழித்து வருகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த அன்பு நல்ல ஆண்டவரை இதோ இந்த நேரம் துதித்து பாடி போற்றுவோம். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. தீமை செய்கிறவர்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவாக்கினர் நாகும் நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட நூலும் இப்படியாகவே சொல்லுகிறது. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன என்றெல்லாம். இது ஆண்டவர் தீயவர்களை தண்டிப்பார் என்கிற உண்மையை உணர்த்துகிறது. நாமும் தீமையிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து கடவுளுக்கு உகந்த நல்ல சாட்சிகளாக இருக்க இதோ நாம் இணைந்து போராட ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று மன்றாடுவோம். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ விதமான நம்பிக்கைகளை மனிதர்கள் உடலிலும் உள்ளத்திலும் சுமந்து செல்வதை பார்க்கிறோம். அதெல்லாம் சரி என்று அவர்கள் நியாயப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே என்கிற வார்த்தை ஒரே இறைவனை பற்றி கொள்ள நமக்கு உறுதியளித்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை உணர்கிற பிள்ளைகள் இதோ ஆண்டவரை தவிர மற்ற எந்த அடையாளத்தையும் வேறு எந்த நம்பிக்கையினுடைய காரியங்களையும் விட்டொழித்து ஆண்டவருக்குள் உண்மையாய் பயணிப்போம்.
கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. உயிர் அளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. உயிர் அளிப்பவரும் நானே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மையே தெய்வமாக ஏற்று வழிபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக. உம்மை மட்டுமே நம்பியிருக்கிற பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. உம்முடைய பேரிரக்கத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதரே